சண்டே ஸ்பெஷல் இன் அம்மா வீடு. இன்றைக்கி நான் திருச்சி கிளம்புறேன், அதனால் ஸ்பெஷல் ப்ளஸ் என் மாமியாரும் வந்திருக்காங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் குழம்பு வச்சுட்டு வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவோட சமையல் வந்து நம்ம 1000 குறை சொல்லுவோம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். எவ்வளோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் அம்மா செஞ்ச சமையல் டேஸ்ட் வராது, அவ்வளோ ஸ்பெஷல். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஏன் தான் பொண்ணாக பிறந்தோன்னு எனக்கு ஃபீல் பண்ண வைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரையும் தான் நம்ம அம்மா வீட்டில் ஸ்டே பண்ண முடியும், ஒரு லைக் கெஸ்ட் மாதிரி. அது வந்து எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். நான் அம்மா கூட 2 வீக் இருந்தேன், ஆனாலும் வந்து ரிட்டர்ன் போகும்போது ரொம்பவே ஃபீல் ஆச்சு. அந்த 2 வீக் நானும் ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தேன், என் அம்மாவும் ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தோம். 2 பேரும் நிறைய ஷேர் பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளோட அம்மாவோட பாசம் நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம நிறைய சண்டை போடுவோம், திட்டுவோம், அவங்கள ஹர்ட் பண்ணுவோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட பாசம் நமக்கு தெரியும். பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், வீடியோ கால் டெய்லி பேசுவோம், ஆனாலும் என் அம்மாவை நான் மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். அம்மா கூட இருக்கும் போது அவங்களுக்காக கொஞ்சமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.